نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من زكاها وقد خاب من دساها صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை ரூஹ் என்றும் நஃப்ஸ் என்றும் இரண்டு பாகங்களை கொண்ட ஒரு படைப்பாக படைத்திருக்கிறான். ரூஹ் என்பது பல முறை சொல்லியிருக்கிறோம், அது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குள் தன்னுடைய ரூஹை ஊதினான். ரூஹ் எப்போதுமே உன்னதமானவற்றை தான் விரும்பும். ரூஹ் அற்பமான விஷயங்களை விரும்பாது. ரூஹ் எப்போதுமே உயர்ந்தவைகளை தான் விரும்பும். ஆனால் நஃப்ஸ் அப்படி கிடையாது. நஃப்ஸ் எப்போதுமே தாழ்ந்ததை விரும்பும். நஃப்ஸ் எப்போதுமே சுதந்திரத்தை விரும்பும். நஃப்ஸ் கட்டுப்பாடுகளை விரும்பாது. அந்த நஃப்ஸை கட்டுப்பாடுகளை கொண்டு அடக்குவதற்கு பெயர் தான் தஸ்கியா, நஃப்ஸை பரிசுத்தப்படுத்துதல் என்று அர்த்தம். இல்லைன்னா இந்த நஃப்ஸ் இயல்பாக நஃப்ஸுடைய குணம் என்ன? அல் அம்மாரது பிஸ்ஸூ, அது எப்போதுமே தீயவைகளை தான் செய்ய சொல்லும். தீயவைகளை அதிகம் அதிகம் செய்ய சொல்லும். அரபியில் அம்மாரான்னு சொன்னால் நிறைய கட்டளையிடுன்னு அர்த்தம். சாதாரணமாக இல்லை, எப்போதுமே நஃப்ஸு தீமையை தான் செய்ய சொல்லும். நஃப்ஸு நல்லதை செய்யுமாறு சொல்லாது. அந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவது, இதுதான் நபிமார்கள் கொண்டு வந்த இந்த தீன், இந்த மார்க்கத்தினுடைய நோக்கம். மனிதன் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தணும், இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்தணும், அதுதான் நோக்கம். அல்லாஹ் தஆலா திருமறையில் எத்தனையோ இடங்களில் அல்லாஹ் சத்தியம் பண்ணுறான் பல்வேறு விஷயங்களை சொல்வதற்காக. ஆனால் அல்லாஹ் இந்த நஃப்ஸுடைய பரிசுத்தத்தை பற்றி பேசும்போது மட்டும் 11 சத்தியங்கள் செய்கிறான். والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها. யார் இந்த நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறானோ அவன் வெற்றி அடைந்து விட்டான். இந்த வெற்றியடைந்த ஆன்மாவை சொல்வதற்குத்தான் அல்லாஹ் 11 சத்தியங்கள் செய்கிறான். அல்லாஹ் சத்தியம் செய்து ஒரு தகவலை சொல்றான்னு சொன்னா அது உன்னதமானதுன்னு அர்த்தம். அப்ப இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவது அவ்வளவு உன்னதமானது. திருமறையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய நஃப்ஸுகள்ல ஒன்று நஃப்ஸுல் லவ்வாமா. நஃப்ஸுல் லவ்வாமானா என்ன? நல்ல விஷயங்களை ஏன் கம்மியா செய்யறேன்னு சொல்லி அந்த நஃப்ஸு திட்டும். 2 ரக்காத் நஃபில் தொழுதுட்டு போயிட்டார், அந்த நஃப்ஸு சொல்லும், ஏன் 8 ரக்காத் தொழுதுருக்க கூடாதா, 10 ரக்காத் தொழுதுருக்க கூடாதா, கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சுட்டு போயிட்டார், ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் திக்ர் செஞ்சிருக்க கூடாதா, நல்லவைகளை ஏன் குறைவாக செய்தா என்று அந்த நஃப்ஸ் அவனை பழிக்கும். பாவத்தை செஞ்சா ஏன் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி அவனை கண்டிக்கும். இது நஃப்ஸே லவ்வாமா. இந்த லவ்வாமா மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின் நஃப்ஸில் லவ்வாமா. அவன் லவ்வாமான்னு சொன்னால் நல்லதை நிறைய செய்ய ஆசைப்படுகிற நஃப்ஸு, கம்மியாக செஞ்சால் அந்த நஃப்ஸ் அவனை பழிக்கும். அந்த நஃப்ஸ் உங்கள்கிட்ட இருக்குதா என்று நீங்கள் பரிசோதிக்கணும். பாவம் செஞ்சால் அந்த நஃப்ஸ் அவனை திட்டும், சந்தோஷப்படாது. இது நஃப்ஸே லவ்வாமா. 3வது நஃப்ஸு தான் நஃப்ஸே முத்மஇன்னா. இந்த 3 வகையான ஆன்மாக்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நாம் 3ஐயும் இடையிடையே கொஞ்சம் கொஞ்சம் என்னங்க ஒவ்வொன்றை பற்றியும் சொல்வோம். இப்போ மனித இயல்பு என்ன? நஃப்ஸுடைய தன்மை என்ன? கெட்டதை தான் செய்ய சொல்லும். ஈமான் கொள்ளாதவர்கள் அவங்க அந்த கெட்டதையே பழக்கப்படுத்தி அதிலேயே இருப்பாங்க. அவர்களுக்கு கெட்ட விஷயங்களை பாவங்களை செஞ்சால் உறுத்தல் இருக்காது. ஏன்னா அவனுக்கு காஃபிர் ஈமான் கொள்ளாதவன்
அவனை எந்த ஆன்மா பழிக்க போகிறது, அவனுக்கு எந்த தவறும் தவறாக தெரியாது. இப்போ காஃபிர்கள் சில மாபாதக செயல்களை செய்கிற போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு, இதெல்லாம் ஒரு மனுஷன் செய்ய முடியுமான்னு சொல்லி ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் அதை செய்யாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இப்போ மனித இயல்பு அம்மாரா தான். நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் பெரியார்களும் நம்முடைய நஃப்ஸை லவ்வாமாவாக, அதனுடைய உச்சக்கட்ட நிலை என்ன, நஃப்ஸை முத்மஇன்னாவாக நாம் எப்படி நம்மளை ஆக்கிறது, நம்முடைய நஃப்ஸை அதுக்கு எப்படி பரிசயப்படுத்துறது, அதுக்கு தான் நம்மளை தயார்படுத்துவதற்கு தான் அல்லாஹ்வுடைய வேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகள், நல்லோர்கள் அதற்கு தான் வந்தாங்க. சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் தான் ரொம்ப கவலைப்பட்டாங்க. நம்முடைய நஃப்ஸை எப்படி பண்படுத்துறது, நம்மை நாம் எப்படி தூய்மைப்படுத்துறது, இதை பற்றி ரொம்ப கவலைப்பட்டாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தில் கவலை இருந்துச்சு, ஒரு சஹாபாக்கள் சில பேர் ஒரு இடத்துல கூடுனாங்க, கூடி பேசினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரைகளை எல்லாம் கேட்குறோம், மார்க்க சட்டங்களை எல்லாம் கேட்குறோம், நம்மளால் முழுசாக வாழ முடியல. இதான் நஃப்ஸை லவ்வாமா, முழுசாக வாழ முடியல. முழுமையாக தீனின்படி வாழ்றதுனா என்ன செய்யறது, அப்போ இதுக்கெல்லாம் எது தடையாக இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டா என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசுகிறான். ஒரு சஹாபி சொன்னார், இனிமேல் நான் மாமிசமே சாப்பிட மாட்டேன்னாரு. மாமிசம் சாப்பிட்டா தானே மனிதனுக்கு உணர்வுகள் வருது, மாமிச உணவை தடுக்கிறேன்னு சொல்லி. ஒருத்தர் சொன்னார், இனிமேல் நான் இரவுல உறங்கவே மாட்டேன்னு சொன்னார். ஒருத்தர் இனி நான் மனைவியோடு சேரவே மாட்டேன்னு சொன்னார். இதெல்லாம் ஹராமாக்கிடுவோம், முழுமையான துறவரம்னு சொல்லி. சஹாபாக்கள் எதை செஞ்சாலும் தூய்மையாக செய்ய நினைப்பாங்க, ஏமாற்று துறவரம் அல்ல. சில துறவிகள் இருக்கிறான், அவன் எல்லா செயல்களையும் செய்வான், எல்லா அட்டூழியமும் செய்வான். சஹாபாக்கள் அப்படி இல்லை, உண்மையான துறவியாக மாறணும்னு நினச்சாங்க. ஒரு கட்டத்தில் இந்த அளவுக்கு நினச்சாங்க, இந்த ஆணுறுப்பு இருந்தால் தானே ஆசை இருக்குது, உண்மையான துறவியாக மாறுவதற்கு ஆண்மையை நீக்கிட்டா என்ன. பெருமானாற்று போய் அதுக்கு அனுமதி கேட்குறாங்க, எனக்கு ஆண்மை நீக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு அனுமதி கேட்க. ஏன்னா நாங்கள் உண்மையாக துறவியாக மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவர்களை எல்லாம் அழைத்து கண்டிச்சாங்க. என்ன பாருங்க, நான் நிக்கா செய்திருக்கிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு விடவும் செய்கிறேன், நான் தொலவும் செய்கிறேன், தூங்கவும் செய்கிறேன், என்னில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இல்லையா? இதையெல்லாம் தவிர்த்து விட்டுத்தான் ஒரு உண்மையான பக்குவ நிலையை அடையணுங்கிற தேவையில்லை. மனைவி மக்களும் இருக்கணும், எல்லா அல்லாஹ் ஹலாலாக்கி எல்லாவற்றையும் அளவோடு பயன்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆன்மாவாக வாழ முடியும். அதற்கு என்ன பாருங்கன்னு சொன்னாங்க. என்ன பாருங்க, என்னை விட சிறந்த மனிதன் உலகத்தில் யாரும் இல்லை என்று சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் இந்த நஃப்ஸை பக்குவப்படுத்துவதற்கு தான் அவ்வளோ சிரமப்பட்டாங்க. அருமையானவர்களே, இமாம் ஹசன் பஸ்ரி சொல்லுவாங்க, நஃப்ஸை லவ்வாமானா என்ன, தான் என்ன செஞ்சாலும் ஏன் இதை செஞ்சேன்னு அந்த நஃப்ஸு கேட்டுக்கிட்டே இருக்குமா. சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட, இது ஹலாலு தானா, இது எதுக்காக நீ சாப்பிட்ட, எந்த நோக்கத்துக்காக நீ சாப்பிட்ட, அதை பற்றி அந்த நஃப்ஸு கேள்வி கேட்கும். ஒரு சட்டை போடுறாருன்னா இந்த சட்டை எப்படி உனக்கு வந்துச்சு, அதை பற்றி அந்த நஃப்ஸு கேள்வி கேட்கும். நடந்தால் படுத்தால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிற நஃப்ஸு தான் நஃப்ஸே லவ்வாமா. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி ஹஜ்ரத் அனஸ் சொல்கிறாங்க, நான் ஹஜ்ரத் உமர் அவர்கள் எங்கேயோ போனாங்க, நான் பின்னாலேயே போனேன். ஹஜ்ரத் உமர் ஒரு தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, நான் வெளியே நின்னேன். நான் வெளியே நிற்கிறது ஹஜ்ரத் உமருக்கு தெரியாது. தோட்டத்தில் ஹஜ்ரத் உமர் தனியாக இருக்கிறாங்க. பாருங்க, சஹாபாக்கள் தனிமையில் தங்களைத்தானே பேசி கொள்கிறாங்க. உமர்தானுடைய குரல் எனக்கு கேட்குது. அவங்க தன்னை பார்த்தே சொல்கிறாங்க, லதத்தகி அன்னல்லாஹ யப்னல் ஹத்தாப் அவ் லயுஅذிபன்னக். ஹத்தாபுடைய மகன் உமரே, நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், இல்லை என்றால் அல்லாஹ் உன்னை வேதனை செய்வான். இது யார் பேசுகிறாங்க? 10 எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இல்லையா, ஹலீஃபாக்களில் 2வது ஹலீஃபா, சஹாபாக்களில் 2வது அந்தஸ்தில் உள்ளவர். அவங்க சொல்றாங்க, ஹத்தாபுடைய மகனே அல்லாஹ் அஞ்சிக்கொள், இல்லைன்னா அல்லாஹ் உன்ட்ட கேள்வி கேட்பான்னு சொல்லி. இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை. தனிமையில தங்களை தாங்களே கேட்பாங்க. இந்த உணர்ச்சி குறைஞ்சது உங்கள்கிட்ட இருந்தா நீங்க நஃப்ஸை லவ்வாமால இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த உணர்வு நான் செய்யறது சரிதானா என்கிற உணர்வு. இமாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் ஒரு மனிதரை கடந்து போனாங்க. கொஞ்சம் வயசான ஆளா தெரிஞ்சாரு. அவர்கிட்ட கொஞ்சம் அமல்களில் குறைபாடு இருப்பதை கண்டாங்க. ஹசன் பஸ்ரி அவருக்கு பக்கத்தில் சென்று, பெரியவரே உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டாங்க. ஒரு சொன்னார், எனக்கு 60 வயசாச்சுன்னு சொல்லி. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, நீ எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறாயோ அந்த பாதைக்கான முடிவை நெருங்கிவிட்டாய் என்று உமக்கு தெரியுமான்னு கேட்டான். நீ எந்த பாதையில் போறியோ அந்த பாதை முடிய போகுது. ஹசன் பஸ்ரியுடைய கருத்து என்ன, 60 வயசு ஆயிட்டா இந்த உம்மத்துடைய வயசு 63லிருந்து 70 வரைக்கும் தான்.
அப்படியானா நீ எந்த பாதையில் போறாயோ அது முடிவு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவரும் புரிஞ்சுக்கிட்டார். அந்த காலத்து மக்கள் புரிகிற மக்கள் அல்லவா, புரிந்து கொண்டு ஆஹா ஹசன் பஸ்ரி தன் என் மரணம் நெருங்கிடுச்சுங்கிறத இப்படி சொல்லாம சொல்றாருன்னு சொல்லிட்டு அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னார். ஹசன் பஸ்ரி அதையும் பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்தில் எல்லா திக்ருகளுக்கு கூட பொருள்களை சொல்லி கொடுப்பாங்க. இன்னா லில்லாஹ் சொல்றியப்பா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இல்லை ஹசன் பஸ்ரி அவர்களே சொல்லித்தாங்க. ரெண்டே விஷயம் நம்ப அதில் இருக்குது. இன்னா லில்லாஹ் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வுடைய அடிமை என்று ஒப்புக்கொள்கிறாயின்னு அர்த்தம். ராஜ்யம்னு அர்த்தம் அல்லாஹ்ட்ட தான் போய் நிற்க போறேன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறத ஒத்துக்கிட்ட, அல்லாஹ்ட்ட போக போறேங்கிறத ஒத்துக்கிட்ட. ஆனால் மூணாவது ஒன்று இருக்குது, அல்லாஹ்ட்ட போனால் உன்ட்ட கேள்வி கேட்பான்னு சொல்லி அதுக்கான பதிலை ரெடி பண்ணியிருக்கியான்னு கேட்டான். இப்போ அல்லாஹ்வுடைய அடிமை அதை ஒத்துக்கிட்ட, லில்லாஹி. ராஜ்யம் அல்லாஹ்ட்ட போக போகிறான் அதையும் ஒத்துக்கிட்ட. அல்லாஹ்ட்ட போனால் கேள்வி கேட்பானே அந்த பதில் ஒன்றை இருக்குதா? அவ்வளோதான். அந்த மனிதர் அழுதார், இவ்வளோ காலம் நான் இதை சிந்திக்கவே இல்லையேன்னு சொல்லி. இப்படித்தான் அவர்கள் நஃப்ஸோடு போராட கற்றுக் கொடுப்பாங்க. எல்லா காரியத்திலும் ஒரு நஃப்ஸிடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதுதான் நஃப்ஸை லவ்வாமாங்கிறது. நம்முடைய எல்லா செயல்களிலுமே விசாரணை, சுய விசாரணை இருந்து கொண்டே இருக்கணும். அந்த நிலையை தான் இந்த தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, அல் முஃமின் யுஆதிபு நஃப்ஸஹு தாயிமன். ஒரு முஸ்லிம், ஒரு மோமினான ஆன்மா தன்னைத்தானே எப்போதும் கடிந்து கொண்டே இருப்பான்னு சொன்னாங்க. இமாம் ஹஜ்ரத் முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, நான் தூங்கும்போது கூட அதில் அல்லாஹ்வுடைய நன்மையை நான் எதிர்பார்க்கிறேன். ஏங்க அது தூக்கத்தில் நன்மையா? சொன்னாரு, நான் தூங்குறதே எதற்கு? சற்று நேரம் தூங்கினால் அல்லாஹ்வுடைய கடமைகளை சுறுசுறுப்பா சரியா நான் நிறைவேற்ற வேண்டும், அதுக்கு தான் நான் தூங்குறேன்னு சொன்னார். ஆஹா, அந்த தூக்கத்தில் கூட அல்லாஹ்வுடனான தொடர்பு அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. அருமையானவர்களே, இந்த நஃப்ஸுடைய அந்த தூய்மை இல்லாம தான் இன்னைக்கு நாம ஒழுங்கா நம்முடைய தொழுகை இல்லை இல்லையா? தொழுகையில ஓர்மை கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்தில் முதல்ல உயர்த்தப்படுவது உள்ளத்தில் இருந்த அமைதி, உள்ளத்தில் இருக்கிற அச்சம், ஹுஷூ இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி சொன்னாங்க, நீ இங்க இருக்கிற பெரிய பள்ளிக்கு போ, நிறைய தொழுகையாளிகளை நீ பார்க்கலாம், ஒருத்தருடைய உள்ளத்துல கூட ஹுஷூ இருக்காதுன்னு சொன்னாங்க. அந்த காலத்துடைய நிலை அப்படின்னா நம்முடைய இந்த காலத்துடைய நிலையை நாம் என்ன ஒன்று சொல்வது? நாம தொழுகைக்கு வருகிற போது எத்தனை முறை சொல்றோம், போனை ஆஃப் பண்ணுங்க, போனை தயவு செய்து ஆஃப் பண்ணுங்க. தொழுகைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால போன் எந்த நிலையில இருக்குது அதை ஒரு தடவை பாருங்க. இமாம் ருக்கூல இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு ரக்காத்து போனாலும் பரவாயில்லை, நம்ம பாக்கெட்ல போன் இருக்குதா, அந்த போனை எதுல வச்சிருக்கிறோம் கொஞ்சம் பாருங்க, ஆஃப் பண்ணுங்க. இதை கூட கவனிக்காம ஒரு ரக்காத்து போயிடும் தக்பீர் கட்டிடுறீங்க, ருக்குவுக்கு போன உடனே போன் அடிக்குது இல்லையா? எவ்வளவு பேருக்கு அதுல இடைஞ்சல். அப்ப இதை பத்தி ஒரு நாள் கூட நாம சிந்திக்கிறது இல்லை. அப்படி நம்முடைய நஃப்ஸ் எல்லாம் எந்த நிலைமையில இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இதை கூட பத்தி கூட கவலைப்படுறது இல்லை. அருமையானவர்களே, இனிமேலாவது பள்ளிகளில் தயவு செய்து இந்த போன்கள் இல்லாம இந்த சத்தமே இருக்கக்கூடாது. பெரிய ஒரு ஷைத்தான். அப்ப சொன்னாங்க, முதல்ல இந்த உம்மத்தில் அதுதான் உயர்த்தப்படும் என்று சொன்னாங்க. அருமையானவர்களே, நம்முடைய முன்னோர்கள் நஃப்ஸுக்கு பாவம் செய்யக்கூடிய நஃப்ஸுக்கான பயிற்சியை கொடுத்தாங்க. சொன்னாங்க, ஒரு பெரியார், மனுஷன் ஏன் பாவம் செய்யறப்பா? பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளட்டும். என்ன, நீ எந்த தைரியத்தில் பாவம் செய்யற? அல்லாஹ் உன்னை பார்க்கலன்னு நினைச்சு பாவம் செய்யறியா? அல்லாஹ் பார்க்கலன்னு நினைச்சு பாவம் செஞ்சா நீ காஃபிரா போயிட்ட. ஏன்னா அல்லாஹ் என்னை பார்க்கலன்னு நினைச்சா அவன் அல்லாஹ்வுடைய வல்லமை மறுக்கிறான், காஃபிரா போயிட்டான். நீ பாவம் செய்யற, நீ அல்லாஹ் பார்க்கலன்னு நினைச்சா நீ காஃபிரா போயிட்டேன்னு அர்த்தம். பாவம் செய்யக்கூடிய உனக்கு அல்லாஹ் பார்க்க தான் செய்யறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த நம்பிக்கையில பாவம் செஞ்சா உன்னை விட வெக்கங்கட்டவன் யாருமே இல்லை. உன்னுடைய எஜமான் பார்க்கறான்னு தெரியுது, ஆனா பாவம் செய்யற. எஜமான் பார்க்கறான்னு தெரியுது, பாவம் செய்யற. உன்னை விட இந்த துன்யால வெக்கங்கட்ட மனிதன் யாருமே கிடையாது. இப்படித்தான் பாடங்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் ஆன்மீகம். இதைத்தான் தஸவுஃப் என்று சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை இஹ்சான் சொல்லுவாங்க. இஹ்சான் சொன்னா உள்ளத்திற்கான பயிற்சியை தந்து கொண்டே இருப்பது, அதான் இஹ்சான். அது பின்காலங்களில் ஒரு காலகட்டத்தில் ஹஜ்ரத் இமாம் ஜுனைதுல் பக்தாதி போன்ற பெரியார்கள் எல்லாம் வந்த பிறகு இந்த ஆன்மீக பட்டறைக்கு தஸவுஃப் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஆன்மீகம் சூஃபியாக்களுடைய பாதைன்னு சொன்னாங்க. அதுக்கு இந்த பேர்கள் வர்றதுக்கு இன்னும் பல காரணங்கள் இருக்குது. மொத்தத்தில் எல்லா சஹாபா பெருமக்களும் தம்முடைய மாணவர்களை
நஃப்ஸ கேள்வி கேட்கிற விதத்துல தான் உருவாக்குனாங்க. அதுல வெற்றி பெற்றா அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவார். நஃப்ஸ முத்மஇன்னா. நஃப்ஸ முத்மஇன்னானா என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பத்தி கேள்வி கேட்காத ஆன்மா. அல்லாஹ் சொர்க்கம் இருக்குதா நம்புவார், நரகம் இருக்குதுன்னு சொன்னா நம்புவார், அல்லாஹ்வுடைய விதி என்ன அதை நம்புவார், கஷ்டத்தை கொடுத்தா அதை ஏத்துக்குவாரு, அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுத்தா நன்றி செலுத்துவார். அல்லாஹ்வுடைய எந்த முடிவிலும் அதிருப்தி அடையாத ஆன்மா நஃப்ஸே முத்மஇன்னா. அல்லாஹ்வுடைய எந்த முடிவிலும் அதிருப்தி அடையக்கூடாது. அருமையானவர்களே, நஃப்ஸே முத்மஇன்னான்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய எந்த சட்டத்தையும் கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொன்னா அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு பெரிய முசீபத் என்ன, மார்க்கத்தை விஞ்ஞானத்தோடு சேர்க்கிறோங்கிற பேர்ல யாராரோ கண்ட ஆய்வுகளை எழுதுறாங்க. நான் அந்த தலைப்புக்குள்ள போக விரும்பல, நான் தனியாக அதை பற்றி பேசணும். மார்க்கத்தையும் அறிவையும் சேர்க்கக்கூடாது இல்லையா? அறிவுங்கிறதே இல்லை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வர்றாங்க, ஹஜர் அஸ்வத் பக்கத்தில் வந்தாங்க, சொன்னாங்க என்னுடைய அறிவுப்படி யோசிச்சா உன்னை முத்தமிடுவதில் அர்த்தமே இல்லை, ஆனால் என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதில் பேராவல் கொண்டிருந்தார்கள். ஹதீஸுடைய வாசகம், இன்ன நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான பிக ஹஃபியா. உன்னை முத்தமிடுவதில் என்னுடைய நபி பேராவல் கொண்டாங்க, என் நபி செஞ்சாங்க, நான் செய்கிறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே அறிவு விஞ்ஞானம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, நான் செய்கிறேன், என் அறிவு ஏற்றுக்கிறதா இல்லை. ஹஜ்ரத் உமர் அலி சொன்னாங்க, மார்க்கத்தில் ஒரு சலுகை இருக்குதுங்க, காலுறை அணிந்திருந்தால், தோல் காலுறை அணிந்திருந்தீங்கன்னா ஒரு தடவை ஒது செஞ்சுட்டு அதை போட்டுட்டீங்கன்னு வைங்க, ஒரு நாள் முழுக்க ஊரில் இருந்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க அந்த காலுறை கலட்டாம அந்த காலுறைக்கு மேலே மசூவு பண்ணிக்கலாம். பயணத்தில் 3 நாள் மசூவு செய்யலாம், உள்ளூரில் இருந்தால் ஒரு நாள் மசூவு செய்யலாம். அது எப்படி? அந்த காலுறைக்கு மேலே அப்படி ஒரு கோடு போடுற மாதிரி இப்படி இழுத்தா போதும், கீழே இல்லை, மேலே மட்டும்தான். அதில் தலி சொன்னாங்க, மார்க்கத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை. மார்க்கம் அறிவுப்படி பேசுவதா இருந்தா காலுறைக்கு கீழே தான் மசூவு செய்ய சொல்லியிருக்கணும். ஆனால் மார்க்கம் மேலே தான் மசூவு செய்ய சொல்லுது. கீழே தானுங்க அழுக்கு செய்யறது, கீழே மசூவு செய்ய சொல்லியிருக்கணும். ஆனால் கீழே மசூவு இல்லை, மேலே தான் மசூவு. அப்போ மார்க்கத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை இல்லைங்களா? நம்முடைய உலமாக்கள் இத்தா, ஒரு பெண்மணி கணவன் இறந்தா 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்கணும். இந்த இத்தாவுக்கான 3 காரணம் சொல்லுவாங்க. இத்தாவுக்கான 3 காரணம் என்ன? அந்த பெண் ஒருவேளை கருத்தரித்திருக்கிறாளா என்பதை அறிவது, இது ஒரு காரணம் தான், அது மட்டுமே இல்லை. 2வது, ஒரு கணவனோடு வாழ்ந்த பெண்மணி அந்த கணவனை இழந்ததற்காக ஒரு துக்கத்தை அனுபவிக்கணும் ஒரு 4 மாதம். 3வது ஒரு காரணம் சொல்லுவாங்க, இதுல எதுவுமே இல்லாவிட்டாலும் தஅப்புதன், அல்லாஹ் சொன்னா அவ்வளவுதான், காரணம்லாம் கேட்கக்கூடாது, அல்லாஹ் சொன்னா கேட்கணும். இப்போ நிறைய பாருங்க விஞ்ஞானம், அது நிறைய விஞ்ஞானம்னு சொல்லி போடுறதெல்லாம் பொய்க்கதையா போயிடுது. இந்த 4 மாதம் 10 நாள் இத்தாவுக்கு ஒரு கட்டத்தில் நிறைய ஆலிம்களும் பேசுனாங்க, எழுதுனாங்க. ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை அப்படின்னு ஒரு கதையை போட்டு விட்டாங்க. ஒரு யூத அறிஞர் ஆய்வு செஞ்சாரு, முஸ்லீம் ஆயிட்டாரு. அப்புறம் பார்த்தா அந்த நியூஸே ஃபேக் நியூஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ விஞ்ஞானம் பொய்யா போனால் குரான் பொய்ன்னு ஆயிடுமா என்ன? கடைசியில் பார்த்தா அதே பொய். அப்படி ஒரு ஆய்வு நடக்கவும் இல்லை. ஏன் அல்லாஹ் 4 மாதம் 10 நாள்னு சொன்னா? இப்படிலாம் விஞ்ஞானத்தோட எல்லாம் மார்க்கத்தை சேர்க்கக்கூடாது. நஃப்ஸே முத்மஇன்னா என்ன? அல்லாஹ் சொன்னா அதை கேட்கணும். இப்போ சமீபத்தில் ஒரு ஆளுடைய கட்டுரையை பார்த்தேன். ஒரு பாமரன் குரானுடைய தஃப்சீர் செய்யக்கூடாது. குரானுடைய தஃப்சீர் செய்வதற்கு உலமாக்கள் பல நிபந்தனை வச்சிருக்கிறான். இதெல்லாம் இருந்தால் தான் நீ குரானில் விளக்கம் சொல்லலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பையும் குளோனிங்கையும் சேர்த்து ஒரு உலக மகா அறிவாளி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். குளோனிங்கை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு என்பது அதிசயம். அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க முஅஜிஸா. முஅஜிஸாக்களை நம்முடைய அறிவை கொண்டு பேசக்கூடாது, நம்முடைய அறிவை கொண்டு அதை பேசக்கூடாது. நான் இப்படி கற்ற எழுதுறவரை வன்மையாக கண்டிக்கிறேன், உங்களுடைய ஈமானுக்கு ஆபத்து, இத்தோட நிறுத்திக்கங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு என்பது அதிசய பிறப்பு. அது அல்லாஹ் தன்னுடைய ரூஹை நேரடியாக மரியமுக்குள் ஊதினான் என்று வருது. ஃபனஃபக்னா ஃபீஹி மிர் ரூஹினா, நம்முடைய ரூஹை மரியமுக்குள் ஊதினோம்னு அல்லாஹ் சொல்றான். இதுல மரபணுக்கும் குளோனிங்குக்கும் இதுல என்ன சம்பந்தம் இருக்குது? அதை எதையும் தேவையில்லாமல் சேர்த்து ஒரு ஆயத்துக்கு தப்பா அர்த்தம் எழுதி வச்சிருக்கிறார். முழுக்க தப்பு. அந்த ஆயத்துக்கு அவர் சொல்ல வர்ற கருத்து, அருமையானவர்களே, இதெல்லாம் தேவையில்லாதது. விஞ்ஞானம் இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். அப்போ விஞ்ஞானம் மாறிட்டா அப்போ மார்க்கம் குரான் ஹதீஸ் சொன்னது பொய்ன்னு ஆயிடுமா என்ன? இன்னைக்கு எல்லா மதத்தவரும் விஞ்ஞானம் பேசுகிறான் இல்லையா? அந்த காலத்திலே கண்ணதாசன் அர்த்தமுள்ள இந்து மதம்னு ஒரு புக் எழுதினாரு. இந்து மதத்தினுடைய எல்லாமே விஞ்ஞானம் தான், திருநீர் பூசுறது உட்பட. அதுக்காண்டி அது சரின்னு ஆயிடுமா?
அது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்றத அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு பேர் நஃப்ஸே முத்மஇன்னா. எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. பரீராங்கிற ஒரு அடிமை பெண்ணுங்க, அந்த அடிமை பெண்ணுக்கு கொடுத்த அல்லாஹ் நஃப்ஸே முத்மஇன்னாவை பாருங்க. அந்த பெண் அடிமையா இருந்தாங்க, அவங்களுடைய கணவர் பரீராங்கிற ஒரு அடிமையா இருந்தாங்க. இந்த பரீராவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. முதல்ல கணவன் மனைவி 2 பேரும் அடிமையா இருக்கும்போது மனைவிக்கு முதல்ல விடுதலை கிடைக்குதுன்னு வைங்க, அந்த பெண்மணி தன்னுடைய அடிமை கணவனை விட்டும் பிரியலாம். அந்த அம்மா நினைச்சா பிரியலாம். பரீராவுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. விடுதலை கிடைச்சதும் மார்க்கம் கொடுத்த சலுகையை அந்த அம்மா பயன்படுத்துது. என் கணவர் பரீராவோடு நான் சேர்ந்து வாழ விரும்பல, இதை அந்த அம்மா தேர்வு செய்கிறது. ஆனால் அவருடைய கணவர் இருக்கிறாரு, அவர் தன்னுடைய மனைவியை விரும்புகிறார். யாரார்ட்டையோ போய் சிபாரிசு கேட்குறார், மனைவி என்னை விட்டு பிரிய போகிறாங்க, சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி. பெருமானாரும் பார்க்குறாங்க, பரீரா உடைய கணவர் முகீஸ் அவர் பேர், அவர் தெருவா அழுதுகிட்டே போகிறார், ஐயோ என் மனைவி என்னை விட்டு பிரிய போகிறாங்களேன்னு சொல்லி. நபிஸல்லல்லாஹு அவங்களும் ஏம்மா அவரோடு சேர்ந்து வாழலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவுடைய அறிவை பாருங்க, ஒரே வார்த்தை தான் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இது ஆலோசனையா உங்களுடைய கட்டளையான்னு கேட்குறாங்க. கட்டளையாக இருந்தால் என்னால் மீற முடியாது, நான் என் கணவரோடு வாழ்கிறேன். இல்லைம்மா இது கட்டளை இல்லை, ஆலோசனை தான். அப்படியானால் அவர் எனக்கு தேவையில்லை. அப்போ நஃப்ஸே முத்மஇன்னா என்ன, எனக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் சொன்னால் கட்டளையாக இருந்தால் நான் அவங்களோடு சேர்ந்து வாழ்கிறேன். ஏன்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களுடைய கட்டளையை நடமீற முடியாது. அருமையானவர்களே, மார்க்கம் சொல்லுகிற விஷயத்தில் அறிவு விஞ்ஞானம் இதெல்லாம் போகவே கூடாது. ஏவக்கூடியவன் அல்லாஹ், எத்தி வைக்கக்கூடியவன் அல்லாஹ்வுடைய தூதர், கட்டுப்படுவது நாம். இந்த 3 விஷயம்தான் மார்க்கம். அவ்வளோதான், நமக்கு வேற எந்த பேச்சுக்கும் இங்கே இடமே கிடையாது. நஃப்ஸே முத்மஇன்னா என்பது அல்லாஹ் சொல்வதை அப்படியே நம்பணும். அருமையானவர்களே, இந்த நஃப்ஸுகளை உருவாக்குவதற்கு தான் பல ஆன்மீக பெரியார்கள் வந்தாங்க. இந்த தரீக்காவுடைய அமைப்புகள் வந்தது. இந்த தரீக்காக்கள் எல்லாம் சொல்லுவாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக வந்தது என்று. நக்ஷபந்தி என்று ஒரு பெரிய தரீக்கா, அதனுடைய ஒரு பெரிய ஷேக் ஜுல்ஃபிகார் அஹ்மத் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜுமாதுல் ஆஹிரா 22 வஃபாத் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப பெரியவங்க, நிறைய உலமாக்கள் அவங்கள்ட்ட பையத்தாக இருக்கிறாங்க. நான் 2009 ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கும் போது மதீனா முனவரால மக்ரிப் தொழுகைக்காக லிஃப்ட்டில் நான் ஏறுறேன். அங்கே எனக்கு ஒரே ஆள் தான் என் பக்கத்தில் நிற்கிறாங்க, ரொம்ப பெரியவங்க, கம்பீரமான தலப்பா உயரம். இவங்க யார் இவங்க, என் மனசில் படுது. ஹஜரத்துடைய ஹுத்பாத்துகள்லாம் என்கிட்ட இருந்துச்சு, இவங்க பீர் ஜுல்ஃபிகாராக இருப்பாங்களோன்னு நினைக்கிறேன். நான் கீழே இறங்கின பிறகு ஒரு வெளியில் மழை பெய்யுது. அப்போ ஒருத்தர் கொடையை கொண்டுட்டு ஓடி வர்றாரு, அவங்க ஹஜரத்துடைய பணிவிடையாளர். அவங்கள்ட்ட கேட்டேன் இவங்க யாருன்னு சொல்லி. அப்போ சொன்னாங்க இவங்க தான் பீர் ஜுல்ஃபிகார் சாப்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம். இப்போ அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்கள்ட்ட ஹஜரத்து தனியாக இருக்கும்போது போய் பையத்தானோம். அதற்கு பிறகு ஹஜரத் அசருக்கு பிறகு மஜ்லிஸுகள் வைப்பாங்க, அதில் போய் உட்கார்ந்தோம். 2010 ஹஜரத்தை சந்தித்தேன், ஹஜ்ஜில் 11 ஹஜரத்தை சந்தித்தோம். ஆஹா, ரொம்ப பெரிய ஒரு மகானவங்க. அவங்க அசலில் என்னங்க படிக்கிற காலத்திலே குர்ஆனை ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்க. படிக்கும்போது ஒரு 2 மாத லீவில் 6 ஜுஸை மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அப்புறம் படிச்சுக்கிட்டே ஹிஃப்ஸ் பண்ணிட்டாங்க. பெரிய இன்ஜினியர் குடும்பம், பெரிய தீன்தாரியான குடும்பம். அந்த காலத்தில் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின ஒரு பெரியவங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டு இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தாங்க. உலமாக்குடைய தொடர்பில் இருந்து பெரிய ஷேகாக ஆனாங்க. இந்த காலத்தில் நக்ஷபந்தி தரீக்காவுடைய உலகமெல்லாம் அதை கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரிய பெருமை அவங்களுக்கு இருக்குது. இந்த தரீக்காவுடைய மூலம் ஹஜரத் அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட போய் சேருது. அபூபக்கர் தான் அவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய பேரன் காசிம் பின் அப்துர் ரஹ்மான், அதற்கு பிறகு இமாம் ஜாஃபர் சாதிக். இப்படியாக இந்த தரீக்கா என்னங்க, ஆரம்பத்தில் சித்திகியா அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. இந்த தரீக்காவில் பாயசீத் பிஸ்தாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி வந்தாங்க. இந்த தரீக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல பெரியார்களோடு கடந்து வந்தது. அதில் ஒரு பெரியவங்க தான் ஹாஜா பஹாவுத்தீன். அவங்க வந்த பிறகு தான் இந்த தரீக்காவுக்கு நக்ஷபந்த் அப்படின்னு சொல்லப்பட்டது. நக்ஷபந்துன்னு ஏன் சொல்லப்பட்டது? இந்த காலத்தில் உள்ள வாலிபர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்புவதே கடினமாக இருக்குது. அதனால தான் நாம் ரொம்ப பேசுறதில்லை. ஏன்னா மக்களுக்கு புரியாத விஷயத்த பேசவும் கூடாது. இன்றைக்கி எல்லாமே நான் சொன்ன மாதிரி அறிவு ஆன்மீகம் போகிறதுனால இதெல்லாம் கட்டுக்கதைன்றுவான். ஆனால் உண்மை அதுதான், அதை புரியக்கூடிய ஆற்றல் வேணும். ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்த் பெரிய கராமத்துகளை உடையவர்கள். அவங்க தன்னிடத்தில் யாராவது பையத்து வாங்க வந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய
நெஞ்சில் கை வைத்து ஒரு விரலை வைப்பாங்க. ஒரு விரலை வச்சுட்டு அல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த முரீதுக்கு தான் உள்ளத்தில் அல்லாஹ்னு எழுதப்பட்ட மாதிரி தெரியும். நக்ஷனா எழுத்துன்னு அர்த்தம், பந்துனா பதிக்கிறதுன்னு அர்த்தம், அல்லாஹுடைய எழுத்தை பதிப்பதுன்னு அர்த்தம். அப்போ அவர் என்னங்க அந்த முரீதுடைய நெஞ்சில் அப்படி ஒரு விரலை வச்சு அல்லாஹ்னு சொன்னால் போதும், நக்ஷ் பந்த் ஆகிடும். அல்லாஹ்ங்கிறது அவருக்கு முன்னால் எழுத்து வடிவத்தில் தெரியும். அதனால் அவங்களோடு சேர்ந்து அது நக்ஷபந்த் அப்படின்னு ஆயிடுச்சு. அதை நம்ம பேச்சு வழக்கில் நக்ஷபந்திங்கிறோம். அவங்க ஒரு கடைக்கு போனாங்க. அந்த கடை ஒரு வியாபாரி, பாத்திர வியாபாரி. ஹஜரத் வாங்க என் கடைக்கு வாங்க, எனக்கு திக்ர் சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. ஹஜரத் அந்த கடையில் போய் உட்கார்ந்தாங்க. அல்லாஹ்னு சொன்னாங்க. கடையில் இருந்த பாத்திரமெல்லாம் சேர்ந்து திக்ர் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஆச்சரியத்துக்கு ஒன்றுமே இல்லை. பெருமானார் காலத்தில் நடந்திருக்கு. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உட்கார்ந்து சாப்பிட்டோம், அந்த பாத்திரங்கள் தஸ்பீஹ் செய்வதை நாங்கள் கேட்டோம்னு ஹதீஸில் வரும். பாத்திரங்கள் தஸ்பீஹ் செஞ்சது நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி ஹதீஸில் வருது. ஆக இதெல்லாம் பெரியார்கள் மூலமாக வெளிப்படக்கூடிய கராமாத்துகள். ஹாஜா பஹாவுத்தீன் அவர்களுக்கு பிறகுதான் இந்த தரீகா நக்ஷபந்த் என்று அறியப்படுது. அந்த நக்ஷபந்தியில் ஹஜரத் மௌலானா பீர் ஜுல்ஃபிகார் சாப் ரஹமத்துல்லாஹி அலைஹி முஜத்திதீன் சொல்லுவாங்க. முஜத்திதீன் ஏன் சொல்லப்படுது? இதில் வரக்கூடிய ஒரு பெரியவங்க தான் முஜத்தித் அல்ஃபுசானி என்று ஒரு பெரியவங்க, இந்தியாவில் தோன்றிய ஒரு பெரியவங்க. அக்பருடைய காலத்தில் சையத் அஹமத் சர்ஹிந்தி அல் முஜத்திதீன் சொல்லுவாங்க. முஜத்திதுன்னு சொன்னால் இந்த மார்க்க அழியக்கூடிய நிலை ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹாலா ஒரு பெரியவங்களை அனுப்புவான். ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒரு முஜத்தித் வருவார் என்று ஒரு ஹதீஸில் இருக்குது. அவங்க மார்க்கத்தை அழியாமல் தடுத்து பாதுகாப்பாங்க. அவங்க தான் முஜத்தித். சர் சையத் அகமது காலத்தில் தான் மன்னர் அக்பர் என்ன செய்கிறாருன்னா தீன இலாஹிங்கிற புதிய மார்க்கத்தை கொண்டு வர்றாரு. உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். அவர் இஸ்லாமை முழுமையாக அழித்து எல்லா மதங்களும் கலந்த ஒரு மதத்தை உருவாக்குறாரு. சையத் அஹமத் சர்ஹிந்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி போராடுறாங்க, அவருடைய கருத்தை எதிர்க்கிறாங்க. அவங்க சிறையில் அடைக்கப்படுறாங்க, குவாலியர் சிறையில். அக்பர் கடைசி நேரத்தில் திருந்தியதாகவும் வரலாறு உண்டு. அவர் தௌபா செய்திருந்தால் நாம் அவரை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அத்தாஇபு மினத்தம் கமல்லா தம்ப லஹு, ஒருத்தன் தௌபா செஞ்சுட்டா பாவமே செய்யாதவனை போல அக்பர் கடைசி நேரத்தில் தௌபா செஞ்சதாக கருத்து இருக்குது. அக்பர் பிறகு அவருடைய மகன் ஜஹாங்கீர் வர்றாரு. ஜஹாங்கீரோடும் ஹஜரத் அவர்கள் தொடர்பு கொள்கிறாங்க. பிறகு அவர் தன் தந்தை செய்த தவறை உணர்ந்து முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை சிறையிலிருந்து விடுவித்து அவங்கள ரொம்ப கண்ணியப்படுத்தி பிறகு தன் தந்தை செய்த அந்த தவறுகளை ஒடுக்கி தீன இஸ்லாமை காயமாக்குறார். அதனால தான் இன்றைக்கும் இங்கே இஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னால் முஜத்தித் அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அந்த வேலையினால தான். அவங்க இந்த நக்ஷபந்தி தரீகால மிகப்பெரிய பெரியார்களை ஒருத்தவங்க. அவங்க சில்சிலால வர்றவங்கள முஜத்திதீன் சொல்லப்படுது. இந்த வழியில் ஷாஹுலில்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்தியாவுக்கு ஹதீஸு கலையை அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய மகான் ஷாஹுலில்லா ரஹமத்துல்லாஹி அலைஹி. நான் இவங்க ஒவ்வொரு பெரியாரை பற்றியும் நான் பேசணும். அவங்களுடைய மகன் தான் ஷா அப்துல் அசீஸ். அவங்க தான் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போர் செய்யணும் என்று முதல்ல ஃபத்வா கொடுத்தாங்க. அவங்களுடைய மாணவர்கள் தான் தேவபந்துடைய பெரியார்கள். ஷா அப்துல் அசீஸுடைய மாணவர்களுடைய தான் காசிம் நானூத்தவி. எல்லா பெரியார்களும் அந்த வழியில் வரக்கூடியவங்க தான். அப்போ அவங்களும் நக்ஷபந்தி தரீகால வர்றவங்க தான். பீர் ஜுல்ஃபிகார் சாப் அவங்களும் அந்த நக்ஷபந்தி முஜத்திதி தரீகால உள்ளவங்க. நான் எழுதிய ஹதீஸுகள் தொகுக்கப்பட்ட வரலாறு, பொதுவாக நூலாசிரியர் ஒரு பதிப்பகத்துக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் இந்த தரீகா மீதுள்ள பாசத்தினால முஜத்திதி பதிப்பகம் தான் நான் பேர் வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பல பேர் நம்மளையும் தரீகாவுக்கு எதிரான ஆளுமா, என்னையும் போய் வஹாபிங்கிறான், என்னென்னமோ பேரும் வைக்கிறாங்க. நாம் சுன்னத்துக்கு நெருக்கமான தரீகா எதுவோ அதில் நாம் இருப்போம். பிதாத்துகள் இல்லாத இவங்க நக்ஷபந்தி தரீகால ரொம்ப எதுவுமே ரொம்ப டாம்டின்னு இருக்காது, ஆடம்பரங்கள் இருக்காது, சுன்னத்துக்கு நெருக்கமான வழிமுறை. இந்த தரீகால திக்ருகளை விட முராக்கபாவுக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் முராக்கபா தான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் முராக்கபா இருப்பாங்க. ஹஜரத் ஜுல்ஃபிகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களே கூட சர்வ சாதாரணமாக 4 மணி நேரம் முராக்கபாங்கிறது என்ன அப்படிங்களா? உட்கார்ந்து கண்ணை மூடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரஹமத் என் மீது இறங்குகிறது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் மனதை ஓர்மைப்படுத்துவதான் முராக்கபா. அதுக்கு அவங்கள்ட்ட பல பாடங்கள்லாம் இருக்குது. முராக்கபாவுடைய பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மன ஓர்மையை கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஹஜரத்துடைய நிறைய சம்பவங்கள்லாம் இருக்குது. அவங்களும் நிறைய கராமத்துடையவர்கள். பீர் ஜுல்ஃபிகார் சாப் அவங்க இப்போ உலகத்தில் நிறைய பகுதிகளில் போய் அமெரிக்கா உட்பட
பல நாடுகளுக்கு போய் நிறைய முரீதுகளை உருவாக்கி பல பேரை தௌபா செய்ய வைத்து அவங்க ரஷ்யாவுக்கு பயணம் செஞ்சதை பற்றி ஒரு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். சில புத்தகங்களை எடுத்தால் முடிக்காமல் வைக்க மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த கிதாப். அதை நான் படிக்க ஆரம்பித்த போது அதை முடிச்சுட்டு தான் கீழே வச்சேன். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இந்த ரஷ்யா அந்த கம்யூனிசத்திலிருந்து விடுபட்டு பல நாடுகளாக உடைஞ்ச நேரத்தில் ஹஜரத் அங்கே போய் அங்கே உள்ள நிலைமைகள், அங்கே இஸ்லாத்தை எப்படி பாதுகாத்தாங்க, இதெல்லாம் அந்த வரலாறில் எழுதியிருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நிறைய இந்தியாலையும் அவங்களுடைய ஹலீஃபாக்கள் நிறைய இருக்கிறாங்க. இப்போ தாருலும் தேவபந்துடைய நிறைய உஸ்தாதுமார்கள் ஹஜரத்துடைய ஹலீஃபாக்களாக இருக்கிறாங்க. ஆக நம்ம காலத்தில் நாம் பார்த்த ஒரு மிகப்பெரிய மகான், ஒரு மிகப்பெரிய வலியுல்லா பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் அவங்க, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய இறப்பு என்பது ஒரு பெரிய துயரம். நான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு மிகுந்த மன வருத்தத்துக்குள்ளான, நாம் ஏற்கனவே இந்த உம்மத்து யதீம்களாக இருக்கிறோம் இல்லையா, கையறு நிலையில் இருக்கிறோம். பலவிதமான அழுத்தங்கள், சோதனைகள் எல்லா பகுதியிலையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருப்பது தான் நமக்கான ஆறுதல். அவங்க அல்லாஹ்ட்ட கையேந்துகிற அந்த தஹஜ்ஜுதுடைய துஆக்கள், அதை கொண்டு தான் நமக்கான கஷ்டங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இலகுவாக இருக்குதுன்னு நினைக்கிற நேரத்தில் இந்த பெரியார்களுடைய மரணங்கள் நம்மை பெரிய கவலையில் ஆழ்த்தது. இது கியாமத்துடைய அடையாளம். அறிஞர்களுடைய மரணம், நல்லோர்களுடைய மரணம், இவங்கெல்லாம் போவாங்க, மக்கள் ஜாஹில்களை, முட்டாள்களை தலைவர்களாக்குவாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் சொன்னாங்க, உலமாக்கள் உயர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உயர்த்தப்பட்டால் உலமாக்கள் எல்லாம் போயிட்டா ஜாஹில்கள் தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஜாஹில் யாரு? எல்லாருக்கும் இன்னைக்கு முஃப்தி யாருன்னா கூகுள் தான் முஃப்தி. ஆலிம்கள்ட்டெல்லாம் கேட்குறதே இல்லை. இவரே கூகுளில் போய் தட்டுவார், அது என்ன ஃபத்வா கொடுக்குதோ அதை கேட்டுக்குவார். கூகுள் தான் இவங்களுக்கெல்லாம் லீட்ரு இன்னைக்குள்ள இளைய தலைமுறைக்கு. இப்போ என்ன ஆகும், இதில் போய் ஃபத்வா கேட்டால் அது என்ன வழிகேடு தானே அது. அப்போ இதைத்தான் நபிஸுல்லாஹு சொன்னாங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கா. அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பெரிய மகானு தான் அவங்களுடைய மரணம். உலமாக்கள் ஒவ்வொருவரும் அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள், ஒரு ஆலிம் சொன்னார், நான் யதீம் ஆயிட்டேன், ஹஜரத்துடைய இறப்பை என்னால் தாங்கவே முடியலன்னு சொல்லி. ஏன்னா நல்லவர்களுடைய இறப்பு நம்முடைய உள்ளத்தில் துயரத்தை தரணும். அல்லாஹ் தஆலா இருக்கிற பெரியார்களுடைய ஆயுளில் அல்லாஹ் பறக்க செய்யணும். அவனுடைய வழிகாட்டுதல் நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கொண்டு தான் இந்த உலகத்தில் சுக்கூனும் சக்கீனாவும் இருக்குது. அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா சுக்கூன் இல்லாமல் போயிடும். ஏற்கனவே நாம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம். இல்லாமல் அல்லாஹ் ஹஜரத் பீர் ஜுல்ஃபிகார் சாஹிப் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கபரை அல்லாஹ் பிரகாசமாக்கட்டும். அவங்களுடைய வாரிசுகளுக்கு அல்லாஹ் சிறந்த ஆறுதல் அல்லாஹ் தரட்டும். அவங்களை போன்ற இன்னும் பல அவுலியாக்கள், பல மகான்களை அல்லாஹ் தோண்ட செய்யட்டும். நாம் குறைஞ்சபட்சம் உங்களால் என்ற அளவுக்கு ஒரு ஈசால் சவா, பெரியார்களுக்காக நீங்கள் சில சூறாக்களை ஓதி ஈசால் சவாப் செஞ்சீங்கன்னா அவங்க பயனடைகிறாங்களோ இல்லையோ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் கபூல் ஆகிறீங்க. அதனால் எல்லாரும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு ஈசால் சவாப் செய்யுங்க. ஹஜரத்தை பற்றி பேசணுங்கிறதுனால தான் இந்த ஆன்மீக தலைப்பை எடுத்திருக்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா பெரியார்களுடைய ஹயாத்தில் பறக்க செய்து நல்லோர்களோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சாலிஹீன்களோடு நம்ம காலத்தில் வாழக்கூடிய பெரியார்களில் சிறந்தவங்க யாரோ, ஹஜரத் நக்ஷபந்தியுடைய முஜத்திதுகள் ஹலீஃபாக்களும் இந்தியாவில் இருக்கிறாங்க. அந்த பெரியார்களோடு தொடர்பு ஏற்படுத்தி இந்த நல்லோர்களுடைய தொடர்பு தான் நம்முடைய தீன சலாமத்தாக்கி வைக்கும், நம்முடைய மார்க்கத்தை எப்போதுமே சீரியதாக ஆக்கி வைக்கும், நம்முடைய அமல்களுக்கு அது உயிரோட்டத்தை கொடுக்கும். இல்லாமல் அல்லாஹ் சாலிஹின்களோடு தொடர்புடைய மக்களாக ஆக்கி நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லோர்களோடு எழுப்புவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.